பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் தானியேலின் சிநேகிதராய் இருந்தார்கள். இவர்கள் மூவரும் தங்கள் உயிருக்கே ஆபத்து வந்த போதிலும் தேவனுக்கு உண்மையாயிருந்தனர். எரிச்சல் அடைந்த கல்தேயரின் தீய ஆலோசனையும் ராஜாவாகிய நேச்சாரின் பயமுறுத்தலும் அவர்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்ய முடியவில்லை. தங்கள் தேவனுக்காக அவர்கள் உறுதியுடன் நின்றபடியால் அவர் அவர்களுக்காக அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்தார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் 56:4 வாசிக்கிற வண்ணமாக அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தனர். பாவத்திற்கும் கீழ்ப்படியாமைக்கு விரோதமான தேவ கோபாக்கினை மனிதனுடைய கோபத்தை விட உக்கிரமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாங்கள் ஆராதிக்கிற தங்கள் தேவன் தங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அவர்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்திருந்தார்கள். இது நிபந்தனையற்ற ஒரு விசுவாசமும் தேவன் மேலுள்ள ஒரு நம்பிக்கை மற்றும் உண்மையை காண்பிக்கிறதா இருக்கிறது. என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று தேவனை உறுதியாய் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய விசுவாசம் அவர்களை நன்கு சோதித்திருக்கிறது. நாம் கைவிடப்பட்டோம் என்றென்னும் அளவிற்கு கடினமான சூழ்நிலைகளின் வழியாக சில நேரங்களில் நாமும் கூட கடந்து செல்லுகிறோம் அல்லவா? மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி பயமுறுத்துகின்றனர். ஆனாலும் தேவனை உறுதியாய் நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை விடுவித்து மகிமைப்படுத்தி நம் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.